2 வடை ஒரு டீ. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். வேன் கடையில் ஒரு பணம் ஒன்று விழுந்துருச்சு இன்னைக்கு. கடப்பாறையை போட்டு உழப்பி விட்டாங்க சிஎஸ்கே. டாஸை வின் பண்ணி ஆஸ் யூஸ்வல் அடிக் பண்ணியா வந்து பவுலிங் தான் போடுவானா, சேஸ் பண்ணி தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே 200 அடிக்க வச்சாங்க. சஞ்சு சாம்சன் சேட்டனோட செகண்ட் செஞ்சுரி இந்த ஐபிஎல்ல. என்னென்னமோ கிரிட்டிசிசம் இருந்துச்சு. 3 மாசம் முன்னாடி ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்கன்னு ஒருத்தவங்க சொன்ன அந்த சேனல்ல. சஞ்சு சாம்சன் உள்ள வரப்ப என்ன போட்டீங்க, என்ன எல்லாரும் பயிர் விட்டீங்கன்னு. இப்ப பார்த்தா 2வது செஞ்சுரி அடிச்சிட்டாரு சிஎஸ்கேக்காக. இந்த மேட்சோட இனிஷியல் டாஸ்ல இருந்து ஆரம்பிங்க. சிஎஸ்கே பேட் டாஸ்ல இருந்து வாங்க, டீம் செலக்ஷன் டாஸ்ல இருந்து. டீம் செலக்ஷன் வந்து கரெக்டா போனாங்க இன்னைக்கு. ஒரு குறை இல்லைன்னு தான் சொல்லணும். அகில் வந்துட்டு ஆடியே ஆகணும். இதுக்கப்புறமாச்சும் அகில டிராப் பண்ணாம தேவையில்லாம இந்த ஷார்ட்டை கொண்டு வரேன், இவனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டுலாம் யோசிக்காம அகில் கன்ஃபார்ம் பிளேயிங் லெவன்ல இருக்கணும். அந்த காம்போ மாற்றவே கூடாது. அகில் அண்ட் நூரன் மிடில் ஓவர்ஸ்ல. டாஸ் வந்து நீங்க தோத்தது நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் ஆடினது வந்துட்டு அட்வான்டேஜா ஆயிடுச்சு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு பிச்சு வந்து பயங்கர டேர்ன்லாம் ஆச்சு. அதாவது அகில் கிரிக்கெட் பின்னர் தான், சேங்கர் கிரிக்கெட் பின்னர் தான். சேட்லருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பெருசா வந்து பால் டேர்ன் ஆகல, ரொம்ப லைட்டா தான் டேர்ன் ஆச்சு. அகிலுக்கு வந்து பயங்கரமான டேர்ன் இருந்துச்சு. ஸோ அதை நல்லா கேபிடலைஸ் பண்ணிட்டாங்க. வின் பண்ணுவாங்கன்னு தெரியும், பட் இவ்வளவு பெரிய மார்ஜின் வின் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. நல்ல வின். சாம்சனோட இன்னிங்ஸை பத்தி சொல்ற மொட்டை எப்படி, நீ தானே சொன்ன 2 மாசம் முன்னாடி ஸ்டேட்டஸை போய் எடுத்து பாருங்க எல்லாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பியும் சொல்றேன், இன்னும் 7 மேட்ச் இருக்கா? 7 மேட்ச் இருக்கு, சரியா? 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க, 4 மேட்ச் தோத்துருக்கீங்க. ஒன்னும் அப்படியே குவாலிஃபை ஆடிட்டு உள்ள போன மாதிரி சந்தோஷத்துல ஆட வேணாம். நான் கேட்ட கேள்வி சஞ்சு சாம்சனை பத்தி சம்பந்தமே கட்டிட்டு இருக்க. அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு சாம்சன் எடுத்ததுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு இந்த மேட்ச் அடிச்ச உடனே 2 செஞ்சுரி, ஒரு ஆரஞ்சு கேப்ல வந்து 3rd or 4th இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு பேட்டரி? 7 இன்னிங்ஸ்ல 2 செஞ்சுரி, ஸ்ட்ரைக் ரேட் 178 இருக்கு. 293 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்கான். ஆவரேஜ் திட்ட மாட்டீங்களா சாம்சனை? இல்ல நடுவுல ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அடிக்கலன்னோனே யாரும் வன்மத்தனா கத்த மாட்டீங்களா? இனிமேல திருப்பி அடுத்த 3 மேட்ச் சொன்னாங்க, அடிச்சா 4 மேட்ச் அடிப்பான், 4 மேட்ச் துண்டா வின் பண்ணி கொடுப்பான். 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டான். அதுதான்டா திருப்பி அதான் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஏன் அழுவானா கூடாதுல? அப்புறம் அடிக்கலன்னோனே யாரா அழுது? அப்பையில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், அடிச்சா 3 மேட்ச் அடிப்பான், அடிக்கிறப்ப துண்டா வின் பண்ணி கொடுப்பான்னு. ஃபர்ஸ்ட் வந்த உடனே 3 மேட்ச் கதறிக்கிட்டு இது போட வேண்டியது, ஃபுல் கமெண்ட்ஸ்ல போய் கதற வேண்டியது, எங்க ஜடுவை திருப்பியுமே இது அது கூட பரவாயில்ல. ஏதோ இல்லாததை உருவாக்கிக்காதீங்களா நீங்களே. அந்த மீம்னா நீங்க பார்க்கவே இல்ல. நானும் நல்லா போடுவோம் 1000 மீம். கொக்குபுரா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போய் கமெண்ட் பண்றாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வருவோமா? கேட்ச் விட்டா இன்னைக்கு வந்து சஞ்சு சாம்சன் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. எனக்கு நல்லாவே தெரிஞ்சது ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனா கடப்பாரான்னு சொல்லிட்டு அந்த சைடு எது உண்மையா சொல்லணும்னா எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது. நான் அப்பயே சொன்னேன் டீமுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அதை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்ப வரையும் தெரியுது அவனுங்களோட ஒரே எய்ம் என்னன்னா ஹர்திக் பாண்டியாவை டீம்ல இருந்து அனுப்பணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு அவனும் சேர்ந்து வளர்ச்சிட்டு இருக்கான். அதுதான் சிம்பிள் திங் சொல்றான் பாரு. சிஎஸ்கேவா வின் பண்ணல, மும்பையா போய் தோத்தானா? என்னடா பேட்டிங் மாதிரி ஆயிட்டு சிஎஸ்கே வின் பண்ணலன்னா என்னடா அர்த்தம்? என்னடா இன்னும் பண்ணணும்? மும்பை பண்ண பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ்னா சொல்ல வரான்டா, சரியா? நான் சொல்றேன், சிஎஸ்கே பேட்டிங் ஃபெயிலியர். ஒரே ஒரு ஆள் தான் அடிச்சான் இன்னைக்கு. சிஎஸ்கே லைன் அப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தான் பேட்டிங் ஆடினான், சஞ்சு சாம்சன் மட்டும்தான். அவன் அடிச்ச மொத்த ரன்னே திருப்பி அவ்வளவுதான் அடிச்சிருக்காங்க. அததான் சொல்ல வரேன்டா. எங்க இருந்து தப்பு பண்ண ஆரம்பிக்கிறானோ நான் சொல்றேன்டா, சரியா? இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல பிளேயர்ஸ்னா இருக்கும் போது இது ஐபிஎல்லே விளையாடாம எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு ஓப்பனரை வந்து இறக்கி விட்டானோ, ஓகேவா? ட்ரை பண்றானோ அதனா விடு. நமந்தீர் ஏற்கனவே ஓப்பனிங் விளையாண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். 1 டவுன் போய் நமந்தீரை ட்ரை பண்ணதுக்கு 1 டவுன் விளையாடுறதுக்கு ஸ்கை இருக்கான், திலக் வர்மா இருக்கான், எல்லாரும் இருக்கானோ.
சம்பந்தமே இல்லாம நமந்தீரை ஒன் டவுன் இறக்கி விட்டு ஓப்பனிங் புதுசா ட்ரை பண்ணிருக்கானோ அந்த காம்பினேஷன். போன மாதிரி சக்சஸ் ஆன ஏன்டா பேட்டிங் ஆர்டர் மாத்தணும் ஃபர்ஸ்ட் அதை சொல்ற. போன மாதிரி சக்சஸ் லாஸ்ட் 2 மேட்ச் நமந்தீர் ஒன் டவுன் நல்லா விளையாண்டுருக்கான், அவனையே மாத்தணும். போன மேட்சே நான் சொல்றேன்டா, லாஸ்ட் 2 மேட்சுக்கு முன்னாடியே சொல்றேன்டா, அவனுக்கு ஓப்பனிங்ல பிரச்சனைனா நமந்தீரை ஓபன் பண்ணலனா நமந்தீரை ஓபன் அப்ப யார் ஆடுவார் நடுவுல? வேற யார் இருக்கா வெளியில இருந்து எடுத்துறாங்க? ஸ்கை திலகவர்மனா எங்கடா விளையாண்டுட்டு இருக்கான் T20 டீம்ல இந்தியாக்காக? ரோஹித் சர்மாக்கு பதிலா யாரா விளையாட வைப்பா அப்புறம் நான் மிடில் ஆர்டர்ல? யாரா ராபின் மின்ஸ் வந்து ஜார்க்கண்ட்ல பெரிய ஹிட்டர்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அதான் சொல்றீங்க, சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க. நான் பேசுறேன், நமந்தீரை தூக்கி ஓபன் நமந்தீரை ஒன் டவுன் ட்ரை பண்ணவனும் அன்வான்டா ஒரு பிளேயரை ஓப்பனிங் ட்ரை பண்ணதுக்கு நமந்தீரை ஓப்பன் ட்ரை பண்ணிட்டு ஏற்கனவே ஒன் டவுன் விளையாட திலக் வர்மா சூரியகுமார் யாதவ்னா இருக்கும் போது எதுக்கு நமந்தீரை ஒன் டவுன் ட்ரை பண்ணும்? ரூத்தர்ட் ஃபோர்டு எதுக்கு இருக்கானே தெரியாம அன்வான்டா ஒரு பொசிஷன்ல இறங்கிட்டு இருக்கான், வில் ஜாக்ஸ் பொசிஷன்ல. சரியா? அவங்க நமந்தீரை வந்து ஓப்பனரா பாக்கல. அவங்க வந்து நீ வந்து ஐபிஎல் பார்த்தல லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி அவன் ஓப்பனிங் இறங்கி பாத்திருக்கியா இல்லையா? பாத்திருக்கேன்டா. அவங்க இந்த வருஷம் எங்க யூஸ் பண்ணாங்க நீ பாக்கணும். அவங்கள்ட்ட எத்தனை ஓப்பனர் இருக்காங்க? மிடில் ஆர்டர்லயும் நல்லா தான்டா பெர்ஃபார்ம் பண்ணான். அதுதான்டா, அதான் கரெக்டா தான் யூஸ் பண்ணாங்க. ரோஹித் சர்மா வந்தா இவன் வெளில போயிடுவான், அவ்வளவுதான். இந்த குட்டி பையன் வெளில போவான்டா. அதுதான்டா சொல்றேன், நீ தேவையில்லாம நமந்தீரை ஒன் டவுன் ட்ரை பண்ணவன ஓப்பனிங் ட்ரை பண்ணிட்டு திலக் வர்மாக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் அவன் பிளேஸ்லயே ட்ரை பண்ணுங்கன்னு தானே சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ்ல ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு, ஓகேவா? ஆரவ் பாண்டியா அவனை தூக்கிட்டாலே மும்பை இந்தியன்ஸ் உண்மையாவே கடப்பாறையா மாறிடுவானுங்க. எப்படி மாறுவானுங்க, ஏது மாறுவானுங்கலாம் தெரியாது. இவனுக்கு எல்லாமே பிளான் பண்ணி அம்பானி ஃபேமிலியே ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ற அளவுக்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க பிளான் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னென்னமோ தியரிலாம் சொல்றாங்க, யாரும் நம்ப மாட்டானுங்க. டீம் பழைய வச்சா ஹார்திக் பாண்டியாவை தூக்க பாப்பாங்க. என்ன பேசிட்டீங்க? இங்க பாரு, ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், பும்ராக்கு பவர் பிளேக்குள்ள 2 ஓவர் போட போறேன்னு சொல்றேன். ருத்ராஜ் கைக்வாட் எவன் போட்டாலும் அவுட் ஆயிடும். அந்த அல்லங்க சங்கர் வந்து 3rd ஓவர் போட்டு விக்கெட் எடுத்தான்னு மட்டும் நீங்க வந்து சொல்லாதீங்க, சரியா? ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ரா போடுறான், 2வது ஓவர் ஹார்திக் பாண்டியா போடுறான், 3rd ஓவருக்கும் பும்ராவுக்கே கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க வேண்டிய. அல்லங்க சங்கர் வந்து போட்டான், விக்கெட் எடுத்தான், அது வந்து ருத்ராஜ் விக்கெட் எடுத்தான். அது வந்து ஹார்திக் பாண்டியா டாக்டிக்கல் மூவ்னு மட்டும் சொல்லாதீங்க. 3rd ஓவரே பும்ரா போட்டு 4th ஓவர் அல்லங்க சங்கர் கொடுத்தா ஓகே. 4th ஓவர் திருப்பி ஹார்திக் பாண்டியா போட்டு 17 எத்தனை ரன்ரா? 4th ஓவர் திருப்பி 38 ரன் அந்த 2 ஓவர்ல அப்படியே. அதுவும் இல்லாம இன்னொன்னு தப்பு எங்க சொல்றேன்னு கேளு, ஹார்திக் பாண்டியா பினிஷிங் டெத் ஓவர்ஸ்ல சூப்பரா போடுவான். ஓகே, சூப்பரா போடுவான் மீன்ஸ் அந்த சூப்பரா இல்ல, ஓரளவுக்கு நல்லா போடுவான். டீம்லயே ஓரளவுக்கு நல்லா போடுவான். பகத்துக்கு 19 ஓவர்ல ஒரே ஒரு ஓவர் கொடுத்திருந்தான், சரியா? 15 ரன் கொடுத்தான். சம்பந்தமே இல்லாம 120 போடுறவன, அதுவும் ஸ்விங் ஸ்பெஷலிஸ்ட் தான் உள்ள வந்தான், ஓகேவா? ஸ்விங் நல்லா பண்ணுவான் தான் உள்ள வந்தான். அவனை போய் 20வது ஓவர் கொடுத்தான். எதுக்கு கொடுத்தானே தெரியல. அத சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 அடிச்சான் பாரு, 122 கிலோமீட்டர்ல அழகா வந்த பால சூப்பரா அடிச்சான் வெளியில. அந்த ஓவர் அவனுக்கு கொடுத்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. அது மாரி ஏகப்பட்ட தப்பு மேட்ச்குள்ளே இருக்கு. நான் சொல்றேன், நீங்க சொல்றதுல பும்ராக்கு ஏன் 4th ஓவர் கொடுத்தான்னு. 4th ஓவர் பும்ராக்கு 5th ஓவர் பும்ரா கொடுத்தாங்க. அப்பதான் ஆக்சிலேட் பண்ண போவாங்க. அவங்க கரெக்டா தான் பும்ரா யூஸ் பண்ண நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க விக்கி ப்ரோ? இது என்னடா லாஜிக்? ஏன்னா 5th ஓவர் தானே அடிக்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ரா போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டான். அவங்க 2 பேருக்கும் ஹர்திக் பாண்டியே பிடிக்காது. ஹர்திக் என்ன பண்ணாலும் தப்புதான். அப்ப என்ன செஞ்சாலும் தப்பு. இந்த கான்வர்சேஷன் எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் மும்பைக்குள்ள பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. ஹார்திக் பாண்டியா பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் விடுங்க. அந்த பிட்ச்ல கேப்டன் வந்து பும்ரா போடு, நான் பும்ரா உனக்கு என்ன பிடிக்காது நான் போறேன்ட்டா போறான். பிட்ச் டிசிஷன் ஆன் டைம்ல மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் முக்கியம். மேட்ச் நடக்கும் போது ஆன் டைம்ல அவன் என்ன பண்றானோ அதுதான். அங்கேயே அவன் தப்பு பண்றான். வெளியில இருந்து யோசிச்சு வந்து டைம் டேபிள் போட்டுட்டு வந்து ஓவர் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா மும்பை பிட்ச்ல முதல் 4 ஓவர் சூப்பரா ஸ்விங் ஆகும். ஃபாஸ்ட் பவுலருக்கான ஏத்த பிட்ச். 4 ஓவர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு விக்கெட் எடுத்து வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெனிஃபிட்.
ஓகேவா? அதுதான் நீங்க சிஎஸ்கே பண்ணாங்க. அந்த பெனிஃபிட்டை எடுத்துட்டாங்கனாலே முடிஞ்சிருச்சு மேட்ச். 180 முடிஞ்சிருச்சு, 160 170ல முடிச்சிடலாம். அந்த டாக்டிக்கல் மூவை மிஸ் பண்றானுங்க. மும்பை வின் பண்ண மேட்ச் எல்லாமே பாத்துக்கிட்டா, கப் அடிச்ச சீரியஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 7 மேட்ச் வாங்கடையில நடக்குது அப்படின்னா அந்த டாப் 4 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா கன் மாதிரி இருக்கும். ஒன்னு போல்ட் வச்சு தூக்கிடுவானுங்க, பும்ரா வச்சு தூக்குவானுங்க, இல்ல மலிங்கா வச்சு தூக்குவானுங்க, அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒருத்தர் வச்சிருந்தானுங்க, அவனுக்கு ஏதோ ஒன்று வச்சு தூக்கிடுவானுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணி தூக்குவானுங்க. அந்த டாக்டிக்கல் மூவ மிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒண்ணு ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரிங் பொசிஷன் 2 பேர் எடுத்தோம், தீபக் சார் ட்ரெண்ட் போல்ட் 2 பேர் ஃபார்ம்லயே கிடையாது. தட்ஸ் ஃபைன், 2 பேர் ஃபார்ம்லயே கிடையாது, டீம் தூக்கட்டும். அந்த ஃபாரின் பொசிஷன்ல பவுலர்ஸ் ஸ்பின் பவுலர் 2 பேர் இருக்கு, லெசன் ஃபார் சாண்டர் 2 பேர் டீம்லயே வேணும். வில் ஜாக்ஸ் டீம்ல ஃபார்ம் தான் வந்திருக்கா, ஓகேவா? மாத்தணும்னா அவனை தான் மாத்தி வைக்கணும். அடுத்தது அப்புறம் நீ ஸ்விங் பவுலர் சொன்ன, வேற யாரும் ஸ்விங் பவுலர் கிடையாது. ஒன்னே ஒண்ணு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஹார்திக் பாண்டியா போல்ட்டுக்கு எப்ப தொடர்ந்து 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவரும் தேர்ட் ஓவரும் கொடுத்தான்? எந்த மேட்ச் கொடுத்தான்? அவனோட டிஃபால்ட்டான பொசிஷனே ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் ஓவர். எந்த மேட்ச் நியூ பால்ல போடுறான்னு எப்ப கொடுத்தான்? செகண்ட் மேட்ச் தொடர்ந்து எங்கடா கொடுத்தான்? ஒரு மேட்ச்லயே நீ ஒரு பிளேயரோட ஃபுல் இதை நீங்க வந்து இது பண்ணிடுவீங்களா? போல்ட்டோட எது பிளஸ்ன்னு ஊருக்கே தெரியும், ஓகேவா? ஹையஸ்ட் எந்த லீக்லயுமே கடைசி ஒரு வருஷம் கிடையாதா போல்ட்? யாருக்கும் நெட் இல்லடா. யாருக்குடா? உனக்கு தான்டா. எனக்கா நெட் இல்ல, ஒரே நிமிஷம். உன் வாய்ஸ் தான் பிரேக் ஆச்சு. இப்போ சரியாச்சு, சொல்லு. அதுதான் போல்ட் வந்து ஃபார்ம்ல இருக்கானோ இல்லையோடா, அவனோட பெஸ்ட் எதுவோ அது கண்டினியூஸா 2 மேட்ச் ட்ரை பண்ணி கொடுக்கணும்டா, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் ஓவர் அது கிடையாது. போல்ட் எடுத்தா ஸ்பின்னர் தூக்கி வெளிய போடணும், ஓகேவா? யாருக்கு போல்ட் ஆட வைப்பீங்க? நான் விளையாண்ட மேட்ச்ல தான் சொல்றேன். இன்னைக்கு வந்து விளையாட்டு முடிஞ்சிச்சுடா. இப்ப கனெக்ஷன்ல போல்ட் விளையாட முடியாது, ஓகேவா? நீ இதுக்கு முன்னாடி நீ ஒன்னு சொன்ன, போல்ட் வந்து ஃபார்ம்ல இல்ல, அடி கொடுத்தான் அப்படின்னு. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் ஓவர்? அதுதான் கேள்வி. கரெக்டா போல்ட் எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஒரு மேட்ச் தவிர ரெண்டாவது மேட்ச் யூஸ் பண்ணியாச்சு, ஃபார்ம் வரல. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்திருக்கு, ஒரு மேட்ச் தான் போட்டான். அடுத்த டாபிக் போவோம். இதே பேசிருந்தா பேசிட்டே இருக்கலாம். இல்ல ஆக்சுவலா மும்பைக்கு வந்து பவுலிங்ல பிரச்சனை கிடையாதுடா, பேட்டிங்ல தான்டா பிரச்சனை. அததான் நான் திருப்பி சொல்றேன், அவங்க பவுலிங் பிரச்சனை கிடையாது. எவனுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். நீ டாப் ஆர்டர்ல ரோஹித் சர்மா இருந்த வரையும் 20-30 ரன் அடிச்சுக்கிட்டு இருந்தான். ரிக்கில்டன் இருந்த வரையும் சாலிடா 30 ரன் அடிச்சு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் தான் அவுட் ஆவான். இப்ப எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கடைசி 13 மேட்ச்ல ரோஹித் சர்மா 2 மேட்ச் 50 போட்டிருப்பான், ஓகேவா? கடைசி 10 மேட்ச் நினைக்கிறேன். அந்த 2 மேட்ச் வின்னு. அவன் இல்லாம வின் பண்ண மேட்ச் வந்து இந்த போன மேட்ச். 200 ரன்னுங்கிறது வந்து நார்மல், எல்லாரும் அடிக்கிறது, சரியா? ஆக்சுவலா புல் பேக் பண்ணாங்க மும்பை. 6 ஓவருக்கு 73 ரன்னுக்கு அப்புறம் 220 234 ஸ்கோர் புல் பேக் பண்ணாங்க. அல்லாஹ் சூப்பரா போட்டா, சாட்னர் மட்டும்தான் அடி வாங்கினார் டீம்ல. அந்த கடைசியா அந்த கிறிஷ் அவன் 30 ரன் கொடுத்தா 2 ஓவருக்கு, பரவாயில்ல. புல் பேக் நல்லா பண்ணாங்க. சிஎஸ்கேல வந்து பேட்டிங் ஃபெயிலியர் இன்னைக்கு. சஞ்சு சாம்சன் தவிர யாருமே அடிக்கல. சர்ஃப்ராஸ் கான ஒன்றொன்னு இருக்கிற மூவ் ஒர்க்கே ஆகல. அவன் வந்து ஸ்பின்னர் போட்டாலே வந்து கண்ணை மூடிட்டு படுத்துட்டு ஸ்வீப் ஆடிட்டு இருக்கான். யார் போடுறாங்க என்ன போடுற? ஜடேஜாக்கு இதே மாதிரி தான் அவுட் ஆனா, சாம்சனுக்கு இதே மாதிரி தான் அவுட் ஆகுறான். அவங்க உர்வில் பட்டேல ஆட வச்சே ஆகணும். அவங்க வந்து சர்ஃப்ராஸ் கானை நம்பி போக முடியாது. இன்னொன்னு கார்த்திக் சர்மா 14 கோடிக்கு எடுத்தங்க காட்டியே நான் ஆடுவேன், அவனை ஆட வச்சுதான் காட்டுவேன்றது வந்து எனக்கு புரியவே இல்லை. அவன் வந்து 2 6 அடிச்சான், ஓகே. திருப்பி 18 பால் 2 பாலுக்கு தான் ஆடிட்டு போயிட்டு இருக்கான். அவன் வந்து அவனோட இடத்துல வேற நம்ம தோனியை தான் கொண்டு வர, வேற ஆப்ஷனே கிடையாது. தோனி அவன் இடத்துல தான் வந்தாகணும். அவங்க வந்து இன்னைக்கு பேட்டிங் ஃபெயிலியர் ஆகியே 200 ரன் அடிச்சிருக்காங்க. ஈஸி சேஸ் பண்ண வேண்டிய ஸ்கோர் இது. இதை வந்து அவங்க கம்ப்ளீட் பேட்டிங் ஃபெயிலியர், அதுதான், வேற எதுவுமே கிடையாது. பவுலிங் எல்லாம் குறைய சொல்லாதீங்க இந்த டீம்ல. அவங்க அதான் சொன்னாங்க, பேட்டிங்ல வந்து 0வா ஆயிட்டாங்க. கடப்பாறை முன்னாடி கடப்பாறை, இப்ப கடப்பாறைலாம் கிடையாது. அந்த நீ சொன்ன மூல எப்படின்னா, லைக் அந்த சிஎஸ்கே லைனப்ல சர்ஃப்ராஸ் கானை தூக்குவாங்கன்னா தூக்க மாட்டாங்க. சேம் லைக் நெக்ஸ்ட் 14 மேட்ச் சர்ஃப்ராஸ் கானை தூக்குவாங்கன்னா வாய்ப்பே கிடையாது.
இல்ல ப்ரோ, உருவில் வந்து உள்ள வந்துட்டான் இம்பாக்ட்ல, கண்டிப்பா உள்ள ஆட வாய்ப்பு இருக்கு. உருவில் உள்ள கொண்டு வந்திருக்காங்க இம்பாக்ட்லன்னா 11th கொண்டு வர பாப்பாங்க அடுத்த மேட்ச்ல. அடுத்த மேட்ச் கஷ்டம் ஆக்சுவலா. இன்னைக்கு ஒரு சீக்கிரம் விக்கெட் போயிருந்தா அக்யூஸ்க்கு பதிலா வந்திருப்பாங்க இங்க. மேபி வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா வீர் பேடப் பண்ணியிருந்தா 17 ஓவர் என்னமோ. ஆனா வந்து அவங்க வந்து அக்கிலூசனை டக்குன்னு மாத்தி உள்ள கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வீர மட்டும் உள்ள இருந்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும். ரெண்டா லேட்டா தான் போச்சு. அதனால ராதேஷன் அப்பயே அவுட் ஆயிருந்தா வீர் வந்திருப்பான். ஏன்னா ஊர்வில் பேட்டைகளுக்கு எனக்கு தெரிஞ்சு தோனி அடுத்த மேட்ச் வந்துருவாரு கண்டிப்பா. இவனை தூக்கிட்டே வந்துருவாங்க. சர்ஃப்ரஸ் கான் தான் 1 down பொசிஷனு. இன்னும் ஒரு 3 மேட்ச் சேம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துலதான் ஊர்வில் பட்டேலுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. கோயிங் வித் சேம் 11 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 3 மேட்ச் சேம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கிடையாது. நெக்ஸ்ட் 3 மேட்ச் சிஎஸ்கேக்கு கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகும். ஃபர்ஸ்ட் திங் வந்து அடுத்த மேட்ச் குஜராத்தோட, அதுக்கு அடுத்த மேட்ச் மும்பையோட ரோஹித் சர்மா வந்துருவான்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து ரோஹித் சர்மா வந்தானே வரல எங்களுக்கு என்ன. அதுதான் நானும் கேட்க வரேன். அடுத்து வந்தாங்கன்னா வரல. நான் சொல்றேன்டா, அடுத்த சொல்லி முடிச்சுக்கிறேன்டா. ஒரு சிஎஸ்கேயோட அடுத்த 3 மேட்ச் கண்டிப்பா ஃபெயிலியர். அடுத்த மேட்ச் ஜிடி எப்படிடா ஃபெயிலியர்? 5வது பிளேஸ்ல உட்கார்ந்திருக்கோம். இதுக்கு மேல என்னடா டோர்னமெண்ட் முடிஞ்சிச்சுன்னா 7வது பிளேஸ் 9வது பிளேஸ் 5வது பிளேஸ். நான் நெக்ஸ்ட் 3 மேட்சுக்கான அதை சொல்றேன். இப்பே நான் ஒன்னும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசல, இப்பயே பேசுறேன்ல. அதான் இப்ப அதை எப்படி சொல்ற? எதை வச்சு சொல்ற? என்ன உனக்கு என்ன பார்த்து நீ இப்ப எதை வச்சு நீ சொல்ற? என்ன பிரச்சனை இப்ப இந்த டீம்ல உனக்கு? நான் சொல்றேன் கேளுடா. அடுத்த மேட்ச் ஜிடியோடடா, அதுக்கு அடுத்த மேட்ச் மும்பையோட. ஏன்டா நீங்களே ஜிடி அடிக்கிறப்ப நாங்க அடிக்க முடியாதுடா ஜிடிய? மும்பை இந்தியன்ஸ் அடிச்சு ஓட விடுறப்ப சிஎஸ்கே அடிக்காதடா. அதுக்கும் அடுத்த மேட்ச் வந்து யாரோட? டெல்லியோட. அந்த 3 மேட்ச் நீங்க காலி. சரி, டெல்லி எல்லாம் ஆல்ரெடி அடிச்சு ஓட விட்டாச்சுடா மொட்டை. டெல்லி எல்லாம் ஆல்ரெடி 3 மேட்ச் நீங்க காலிடா. எழுதி வச்சீங்கடா. என்ன சொன்ன? டெல்லியோட தோப் பண்ண ஜெயிச்சிட்டோம். அடுத்து மும்பையோட தோப் பண்ண ஜெயிச்சிட்டோம். 3 மேட்ச் சொன்ன மாதிரி அடி வாங்கிட்டு தானே போனீங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சிரோம்லடா. 7வது இடம் 3 மேட்ச் சொன்னல. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் பிரெடிக்ட் பண்ணல. 4 மேட்ச்ல ஒன்னு ஜெயிச்சோமா இல்லையா? 4 மேட்ச் ஜெயிச்சோமா இல்லையா? அப்பெல்லாம் காம்பினேஷன் செட் ஆகலடா. சிஎஸ்கேக்கு யார் ஆடுறதுனே தெரியாம இருந்தாங்கடா. இப்ப செட் ஆயிடுச்சுடா. இப்ப காம்பினேஷன் முடிச்சு சரி, ஓகே நீ சொல்றல, நீ ப்ரெடிக்ஷனை சொல்லிடு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நெக்ஸ்ட் 3 மேட்ச் ப்ரெடிக்ஷன் நீ சொல்லிடு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். எழுதி வச்சீங்கடா. ஜெயிச்சிட்டா என்ன பண்ற? இந்த மேட்ச் 3ல 1 ஜெயிச்சிட்டால என்ன பண்ற? சேலஞ்ச் புரியல. லைவ்ல சேலஞ்ச் ஏதாவது சொல்லு. நீங்க என்ன சேலஞ்ச் வேணும்? பெட் வச்சுக்குமா? ரோஹித் சர்மாக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிரு. ரோஹித் சர்மாக்கு டான்ஸ் வீடியோ போறியா? டான்ஸ் வீடியோ சரி பேசுற டப்புன்னு உள்ள பூந்து டான்ஸ் வீடியோ போறியா? அரவிந்த் சொல்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி என்னாச்சும் சொல்லு, நான் பண்றேன். ரெடி. டான்ஸ் வீடியோ போடுறா. நீங்க சொல்லுங்க. அடுத்த 3 மேட்ச் நீங்க வின்னா கண்டிப்பா உங்களுக்கு காம்பினேஷன் 3 மேட்ச் வின்னிங்கடா. 3 மேட்ச் தொடர்ந்து தோப்பல ஒத்துக்க வாய்ப்பே இல்ல. சான்ஸே இல்ல. ஜிடியோட மும்பையே ஜெயிக்கிறப்ப நாங்க ஜெயிக்க ஈஸி அதிகமான வாய்ப்பு இருக்கு. 3ல 2 வின்ரா. 3ல 2 வின்ரா. பாக்கோண்டா. நீங்க 3ல 2 வின், நான் 3க்கு 3 லாஸ். சரி விடுங்க. பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி வாங்க. அகில் ஹுசைனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுங்க. சும்மா மெண்டல் பேசிட்டே இருக்காங்க. முதல்ல 3 மேட்ச் அடுத்த 3 மேட்ச் கிடையாது. அகில் ஹுசைனை இறக்கலாமா வேண்டாமான்னு பிரசாந்த் வீர முன்னாடி பேட்டிங்ல வச்சிட்டு நின்னீங்கல்ல, அப்பயே தெரிஞ்சிருக்கணும். டேய் மேட்ச்க்கு வாடா. ஏன்டா குரூப் மாதிரி பேசிட்டு இருக்க? மேனேஜ்மென்ட் டிசிஷனா டே 1ல இருந்தே நாங்க அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்கோம். யாரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா? நான் அததானடா சொல்றேன். அகில் ஹுசைன் செட் ஆயிட்டாங்கறீங்கல்ல. அகில் ஹுசைன் இன்னும் கன்ஃபார்மா பிளேயிங் லெவல்ல இருப்பானா இல்லையானே இன்னும் கன்ஃபியூஸா தான் இருக்கு. இதுக்கப்புறம் பிளேயிங் லெவல்ல எடுக்கலன்னா இதோட மலுமட்டி டீம் இருக்கவே இருக்காது ஐபிஎல்ல. 4 விக்கெட் எடுத்து ஒரு மெய்டன் போட்டதுக்கு அப்புறமா அவனை ஆடலனா அதை விட்டு ஒரு மலுமட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்டும் டீமும் இந்த ஐபிஎல்ல இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அகில் ஹுசைன் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இந்த மும்பை டாபிக்ல பேசவே முடியல. அதை மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். மும்பை மிடில் ஆர்டர்ல வந்துட்டு ஹர்திக், ஸ்கை, திலக் இவங்க 3 இப்ப இருக்கிற ஃபார்முக்கு இவங்க 3 பேர்ல 2 பேராச்சும் ஈச் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதான் அவங்க ஜெயிக்க முடியலடா. ஜெயிக்க முடியாது. அதுதான் பாட்டம் லைன். அகில் ஹுசைன் வந்துட்டு இன்னைக்கு கம்பேக் இருக்குன்னு சொன்னாரு மும்பைக்கு. இப்ப இன்னும் அதை இப்ப இது பண்றீங்களா? கம்பேக் இருக்கா மும்பைக்கு? வாய்ப்பே கிடையாது. இந்த டீம் வச்சு இவங்க மட்டும் தான் கம்பேக் கொடுக்க முடியும். நீங்க போன வீடியோல பவர் பிளேல எப்ப மும்பை வந்து 60 for 1
55 for 1 அடிச்சா மட்டும் தான்டா மும்பைக்கு சான்ஸ். எப்போ பவர் பிளேலே விக்கெட் விழுறாங்களோ, என்னதான் பின்னாடி ஆரோ பாண்டியா வந்து எவ்வளவு ஆறா காமிச்சானோ வாய்ப்பே கிடையாதுடா. ஆறாவே ஃபார்ம் பண்ண முடியல, கேவலமா ஆடுறான்டா, ஒஸ்டா. இன்னைக்கு வந்து விளையாண்டான் பாரு, விக்கெட் அவுட் ஆனா பாரு நூர் அகமது பால்ல, சும்மா விளையாடுறான்டா. சஃப்ராஸ் கான் எப்படி வந்தோடனே அந்த 4 பால்ல ஸ்வீப் ஷாட் ஆடினான் பாத்தியா, சாண்ட்னர் உள்ள வந்தோடனே அதே மாதிரியே ஆடினான்டா இங்க வந்து ஹார்திக் பாண்டியாவும். ஹர்திக் பாண்டியா என்ன ப்ராப்ளம்னா, அவன் பால் டேர்ன் ஆகுதா, பால் எங்க போகுது அப்படின்னு கூட கெஸ் பண்ணல இன்னைக்கு. அவன் ஃபர்ஸ்ட் பால் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுது. ஏன்னா இதே மாதிரி தூக்கி அடிச்சுதான் அவுட் ஆயிட்டு இருக்கான் எல்லா தடவையும். பாத்தீங்கன்னா அவன் என்னன்னா எல்லாமே ஹார்ட் ஹிட் பண்ண பாக்குறான். நான் ஹிட் பண்ணா 6 போகணும் அவன் நினைச்சிட்டு போறான். சின்ன டர்ன் தான் இருந்துச்சு இன்னைக்கு, தூக்கிட்டானுங்க, அசால்ட்டா தூக்குறானுங்க, அவனை சொல்லி எடுக்கிறானுங்க எல்லாருமே. அவங்க சேஸுக்கே போகல ப்ரோ. அவங்க வந்து 3 விக்கெட் வந்து சேஸுக்கே போன மாதிரி எனக்கு ஃபீலே இல்லை. அவங்க சுத்தமா சும்மா வந்து ஸ்கோர் ரன் ரேட்காக ஆட பார்த்து 100 ரன் கூட அடிக்காம சஞ்சு சாம்சனோட 1 ரன் அதிகமா அடிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். சரி, திலக் வர்மாக்கு சொன்னானுங்க, திலக் வர்மா வின் பை 2 runs. அதே மாதிரிதான் சஞ்சு சாம்சன் ஜஸ்ட் மிஸ். அதான் அங்க நடந்த டெம்ப்ளேட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஜிடி கூட ஆன மேட்சை ரிவர்ஸ் பண்ணி விட்டாங்க இன்னைக்கு. அதுதான் இங்க இந்த மேட்ச் மெயினா தோக்க காரணமே டாஸ்லயே பேசாம பேட்டிங் எடுத்தா போதும். சென்னை 150 மேட்ச் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. அடுத்த மேட்ச் போட்டு 150 அடிச்சுட்டா போதும். அந்த 150 அட்வான்டேஜ். அந்த 150 அடிச்சாலே அந்த பயந்துட்டு பேசாம தூத்துருப்பாங்க அவங்க, ஈஸியா வின் பண்ணிருப்போம் அந்த டாஸ். எப்பவுமே நான் இன்னமே ஃபீல் பண்றேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தான் பெட்டர். ஐபிஎல்ல சேஸ்ல எப்போதும் பிரஷர் இருக்கு. சேஸ்ல வந்து டீம் ஈஸியா சோக் ஆகுறது தான் அதிக வாய்ப்பு இருக்கு. நேத்து லக்னோ தோத்தாங்க. இப்ப பெரும் பிரச்சனை மிச்சல் சாண்டருக்கு ஷோல்டர் டிஸ்லோகேஷன். இவன் ஒருத்தன் முடிஞ்சிட்டான். இப்ப என்ன போல்ட்டா? நான் தான் சொல்லல, இனிமே மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்பாயிலர் கேம் விளையாடணும். நெக்ஸ்ட் வந்து 10th பிளேஸ் முடிக்காம எப்படி எப்ப தெரியுமா மும்பை தோத்துச்சு? மும்பை வந்து இந்த ஃபேஸ்க்கு வர ஆரம்பிச்சுட்டு எப்போ ஹார்திக் பாண்டியா ஜிடி போயிட்டு மும்பை வந்து நல்ல பிளேயர்ஸ்னா எடுத்துட்டு அதுக்கப்புறமா கப் அடிப்பாங்க. சிஎஸ்கே மாதிரி உள்ள டீம்னா மொக்க பிளேயர் எடுத்துட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி கப் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேவலமா அவனை சொல்லிட்டு திருப்பி மும்பையே வந்து விளையாட ஆரம்பிக்கிறான் பாத்தியா. இப்ப விளையாண்டுட்டு இருக்கான் பாத்தியா, அப்பயே தோத்துடுச்சு. திருப்பி நீ வந்து பாண்டியாவை பிளேம் பண்ணுவியா, மும்பை மேனேஜ்மெண்ட்டை பிளேம் பண்ணுவியா? மேனேஜ்மெண்ட் தான்டா, மேனேஜ்மெண்ட்டை தான்டா சொல்றேன் இந்த இடத்துல. அப்பயே இந்த பிரான்சிஸ் கார்டியா, நான் அததான் சொல்றேன். மேனேஜ்மெண்ட் பிரச்சனை அது 2வது விஷயம். பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணல, அதை நீங்க ஒத்துக்கங்க. நீங்க 2 குரூப்பா பிரிக்கிறதுலாம் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அந்த 2 குரூப் இருக்கு, டீம்ல 2 ஃபேமிலி இருக்கு, 1 ஃபேமிலி இல்ல 2 ஃபேமிலி. இதெல்லாம் நம்பவே முடியல. பிளேயர் யாருமே ஃபார்ம்ல இல்ல. கையே T20 வேர்ல்ட் கப்ல ஃபார்ம்ல இல்ல. திலக் வர்மா அடிக்கல. திலக் வர்மா போன மேட்ச் அடிச்சான். எல்லா மேட்சும் 20 பால் எடுத்துட்டு அடிப்பான்ற டெம்ப்ளேட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. போன மேட்ச் ஓகே, ஜிடி பவுலிங் லைன் அப்ப ஜிடி 200 எடுத்து சேஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா டீமோட 20 பாலுக்கு 20 ரன் அடிச்சுட்டு அப்புறம் நான் ஆக்சிலேட் பண்ணுவாங்கிற அந்த கான்செப்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு நான் எனக்கு தெரியல. ரூத்தர் ஃபோர்ட்டை வேஸ்ட் பண்றாங்க. ரூத்தர் ஃபோர்ட்டை அழிக்கிறீங்க. ட்ரேட்ல எடுத்துட்டு வந்து ரூத்தர் ஃபோர்ட்ல 5வது டவுன் 6வது டவுன் எடுத்து அழிக்கிறீங்க. நம்மந்தீர் ஒருத்தன் தான் ஃபார்ம்ல இருந்தா அவன் எனக்கு அடிக்கல, அதனாலதான் ஸ்கோர் வரல. அதுதான் நான் ஃபீல் பண்றேன். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாதான் எப்பொழுதும் இவன் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ற பிளேயர் தான் திலக் வர்மா. அவனை தூக்கி 1 டவுன்ல இறக்கியே ஆகணும். அவனோட பெஸ்ட் ஸ்பாட் அதுதான். விராட் கோலியும் விட்டு கொடுத்துருப்பான், ஸ்கையும் விட்டு கொடுத்துருப்பான் அந்த பொசிஷன் அவனுக்காண்டி. அப்படிங்கிற போது அவனை 1 டவுன் இறக்கி விட்டு விளையாண்டாலே போதும், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிடுவான். அது அவன் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அது அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா பாலை தயவு செய்து தொட வேணாம்னு சொல்லிடுங்க. வேணவே வேணாம், பவுலிங் நீ போடவே வேணாம். போன மேட்சும் சரி 2வது ஓவர் போட்டான் 19 ரன், இந்த தடவையும் போடுறான் 19 ரன், திருப்பியும் 2வது ஓவர் வந்து போடுறான், திருப்பியும் 19 ரன் கொடுக்குறான். ஒன்னே அவனுக்கு கான்பிடன்ட் இல்லை, அவன் கான்பிடன்ட் வெளில இருக்கிற மாதிரி காட்டிக்கிறானே தவிர உள்ள போடும்போது ஒரு கான்பிடன்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. பவர் பிளேல வேற யாரை போட வருவாங்க? அவங்க ட்ரை பண்ணலாம் நான் ஃபீல் பண்றேன். இல்ல நீங்க இப்ப 2 ஓவர் பவர் பிளேல பும்ரா கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர், அதுக்கப்புறம் 3rd ஓவர், அதுக்கப்புறம் அஸ்வினி குமார் நல்லா தான் போடுவான், ஸ்விங்கும் நல்லா தான் பண்ணுவான். சோ கண்டிப்பா பண்ணலாம், அவனே ட்ரை பண்ணலாம். இல்ல அஸ்வினி குமார் வந்து இதா முடியாது, ஷார்ட் பிட்ச் தான் மெயினா வருது. அட்டாக் பால் பண்ணா ஷார்ட் பிட்ச் பால் தான் போடுவான். அப்ப அடி வரும்.
ஹாப்பி பர்த்டே. அப்ப அல்லாஹ் கசன் ட்ரை பண்ணலாம். அல்லாஹ் கசன் இல்ல, கிறிஸ் பகத் எடுத்துருக்கு, அவனை ட்ரை பண்ணிக்கலாம். போன மேட்ச் அவன் தான் போட்டான், 6th ஓவர் அவன் தான் போட்டான் போன மேட்ச்லயே. ஏன் மறந்துட்டானா தெரியல, ஏன் கொடுக்கலாம் தெரியல. அவன் இவன் போட்டுட்டு அவனை பிடிச்சி கடைசி போட்டுடலாம்னு நினைச்சிருக்கான். சிஎஸ்கே பவுலிங் வந்து பயங்கரமா இருந்தது. 100 ஆகும்போது அகில் ஹுசேனும் பயங்கரமா போட்டாங்க, 2 பேருமே சூப்பரா போட்டாங்க. ஸ்பின் வந்து அவங்க ஸ்பின்னரால டர்ன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியல. இந்த ஸ்பின்னர் வந்து பயங்கரமா டர்ன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க பிட்ச்ல இருந்து. பிட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமா ஸ்லோவா ஆச்சு வேற, அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இல்ல 2 பேருமே பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா நூர் அகமதுக்கு வந்து அவனுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டான்னா அவன் வந்து வேற லெவல்ல பால் போடுவான்னு தெரிஞ்சது. அகில் ஹுசைனை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், பிளேயிங் லெவல்ல எப்படியாச்சும் கொண்டு வந்துருங்க, எவனுக்கு பதிலாச்சும் நீங்க டெவால் பிரேவிஸ் தூக்கிட்டு கூட கொண்டு வந்துருங்க. ஏன்னா அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர் எல்லா இடத்துலயும். ஏன்னா பவர் பிளேல 2 ஓவர் போட்டு கொடுத்துருவான் சாலிடா, டர்ன் நல்லா எடுத்து கொடுப்பான், உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் பாலும் நல்லா போடுவான், பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணாலும் 2-3 6 அடிக்கணும்னா அடிச்சு கொடுப்பான். அப்படிங்கிற பிளேயர் தான் அவன் வந்து முதல் 3 மேட்ச் மிஸ் பண்ணானுங்க. பட் இப்போ வந்து பேக் டு லைக் அந்த 11th காம்பினேஷன் இப்பதான் கண்டுபிடிச்சு வந்தாங்க. போன மேட்ச் தேவையில்லாம அந்த மேட்ச் அப்ஸ்ன்னு பேருக்கு தேவையில்ல. போன மேட்ச் வந்து ஈஸி 2 பாயிண்ட் பேக்கெட்ல போட்டு வர வேண்டிய பாயிண்ட் விட்டுட்டு வந்துட்டாங்க. போட்டுட்டாங்கன்னா இன்னைக்கு அழகா 3rd பிளேஸ்ல போய் உட்காந்துருக்கலாம் ஜம்முன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ரிவ்யூ பண்ணோம் தெரியுமா, ஸ்குவாட் ரிவ்யூ. அப்ப சொல்லியிருந்தேன், அகில் ஹுசைன் வந்து பவர் பிளேலையும் போடுவான், மிடில் ஓவர்ஸ்லயும் போடுவான், டெத் ஓவர்ஸ்ல பேட்டிங்கும் நல்லா பண்ணுவான்னு. அதுக்கு ஒருத்தன் வந்து எனக்கு கேவலமா திட்டி இருந்தான் அவனை பத்தி. இல்லடா, அப்ப நம்ம பேசினப்ப வீரு போடுவான் நம்ம பிளான் பண்ணிருந்தோம். வீருக்கு இடம் இருந்துச்சு டீம்ல. இன்னும் வந்து வீர் வந்து பவுலிங் போட ஃபிட் கிடையாது. பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகில் ஹுசைனை பத்தி எவனுக்குமே தெரியாது, சரியா? SA T20 ஃபாலோ பண்றவனும் இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஃபாலோ பண்றவனுக்கு மட்டும் தான் அவனை பத்தி தெரியும். ஈவன் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவனை டெத்துல வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கான் அகில் ஹுசைனை, சரியா? அதுக்காக தான் நம்ம சொன்னோம், ஜடேஜா மாரியே ஒரு பிளேயர்ரா. ஜடேஜாவோட பவர் பிளேலையும் போடுவான், ஜடேஜா பவர் பிளேல கூட போட மாட்டாங்க, பவர் பிளேலையும் போடுவான் வரையும் பேசணும். அதுதான் இங்க எக்ஸாக்டா நடந்திருக்கு. எங்க சிஎஸ்கே தப்பு பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஆட விடாம நடுவுல இருந்து ஆட விட்டுருக்காங்க. இப்பயும் என்னன்னா அவனுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவனுக்கு இன்ஜுரிடா, சைட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச். 3rd மேட்ச் ஆட வைக்கலாம் விட்டுட்டாங்க. இப்பயும் அதுதான் சொல்றேன், ஸ்டில் அவனை வந்து டைரக்டா பிளேயிங் லெவனுக்குள்ள கொண்டு வரணும். இம்பாக்ட் சப்னு அவனை வெளில உட்கார வைக்கணும்னு அவசியமே இல்லை, டைரக்ட் பிளேயிங் லெவன்ல அவனை கொண்டு வரணும். இன்னைக்கு வந்து மத்தபடி வந்து வேற என்ன, சஞ்சு சாம்சனை பத்தி பேசணும். சஞ்சு சாம்சனோட பேட்டிங்கை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஏதோ சொல்லியிருந்தியே, ஜடேஜா ட்ரேடு, சஞ்சு சாம்சனை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க குரூப்ல, அதை பத்தி சொல்லி முடிச்சிருவோம். இல்ல அதான் நம்ம முன்னவே சொன்னதுதான், சஞ்சு சாம்சன் ஜடேஜா ட்ரேட்ல வந்து அதிக பெனிஃபிட் வந்து சிஎஸ்கேக்கு தான். ஜடேஜாவோட ஏஜை கன்சிடர் பண்ணும், ஜடேஜாவோட கரண்ட் ஃபார்மை கன்சிடர் பண்ணும். எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே வந்துட்டு ஜடேஜாக்கு வந்து இன்னும் 3 இயர்ஸ் கூட ஐபிஎல் கரியர் இல்லை. பிளஸ் அவனோட ஃபார்ம் வந்துட்டு டிப் ஆகிட்டு தான் இருக்கே தவிர க்ரோ ஆகலை. ஸோ சாம்சன் எடுக்கிறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விக்கெட் கீப்பரும் கிடச்சிருது, தோனியோட பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேனும் கிடச்சிருது. நமக்கு அங்கே வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டும் சேவ் ஆகுது. பிளஸ் அவன் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாலும் அடுத்த 4 மேட்ச்ல வந்து கோப்பை பண்ணிட்டான். 7 மேட்ச்ல 293 ரன்ஸ், 2 செஞ்சுரிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு ஸ்டாட்டு. ஸோ இன்னைக்கும் பயங்கரமா அடிக்க மாட்டாருன்னு ஒருத்தர் சொன்னாரு. இந்த சீசனு 300 ரன் அடிச்சாச்சு 7 மேட்ச்ல ஆல்ரெடி. 200 தான். 7 மேட்ச் இருக்கு, 7 மேட்ச் இருக்கு, அதான் சொல்றேன் 7 மேட்ச் இருக்கு. 7 மேட்ச்க்கு அந்த 3 செஞ்சு லோடிங் இருக்கு. வாய்ப்பே கிடையாது. இன்னும் 7 மேட்ச் இருக்கு. இனிமே பேட்டிங் ட்ராக் எங்கேயும் கிடையாது சொல்லிட்டாங்க. சிஎஸ்கே ப்ரோ சேப்பாக்ல என்ன 3 மேட்ச் இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ, எல்லாம் மல்ல வச்சிருக்கோம். தாண்ட மாட்டான், அவ்வளவுதான் இந்த சீசன் தலைவனுக்கு. ஃபர்ஸ்ட் 100 அடிச்சா போதும் ப்ரோ, 500 ரன் அடிச்சா போதும், அதுவே போதும். 500 ரன் அடிச்சா பேங்க். லைக் 40 மேட்சஸ் ஃபைன் பேக் பண்ணிட்டு 6th பிளேஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் எல்லாம் 300 ரன், 400 ரன், 500 ரன். நான் திருப்பி சொல்றேன், பேட்டிங் ட்ராக் பக்காவா இருக்கணும் தலைவனுக்கு. இருந்தா மட்டும்தான் எங்கேயும் அடிக்கிறதுக்கு மேட்ச் அடிக்கிறது ஓகேவா. இதே பேட் ட்ராக்ல இவங்க எல்லாம் விளையாடுறாங்க. சேர்த்துக்காத ஹர்திக் பாண்டியானுக்கோ சேர்த்துக்கவே சொல்லல. சிஎஸ்கே தான், சிஎஸ்கேல பாக்கி 9 பேர் அதே ட்ராக் தான் வராங்க, சேர்ந்து விளையாடுறாங்க. ஏன் அவங்க அடிக்கல? டீம் சேர்த்துக்காதா? பேட்டிங்கே இல்லடா, நான் சொல்றேன். அதுக்கு ஒரு இது வேணும்டா.
விளையாட தெரியணும்டா, எங்க எப்படி விளையாட. நான் சொல்றேன், நான் வந்து சாம்சங் விளையாட தெரியலன்னு சொல்லலையாடா. என் தலைவன் பேட்டிங் ட்ராக்னா பட்டைய கலப்பான்னு தான் நான் இன்ன வரையும் சொல்றேன். விளையாடணும் இல்ல வந்து சொல்லுவீங்க பேட்டிங் ட்ராக் புள்ளிட அகமதாபாத்ல மட்டும்தான்டா அடிப்பா அப்படின்ட்டு. என் தலைவன் 4 சீசனா 600 ரன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகேவா? கிடையாது. அகமதாபாத் மட்டும் விளையாடுறாங்க. அகமதாபாத் மட்டும் தான் விளையாடுறான். 4 வருஷமா அகமதாபாத்ல மட்டும் தான் விளையாடுறான். 4 வருஷமா அகமதாபாத் மட்டும் தான் விளையாடுறான். இல்லையே, அப்படிலாம் கிடையாது. இந்தியன் டீம்ல 4 வருஷமா ஜிடி தான் இருக்கா. 4 வருஷமா விளையாடுறான். அப்படி சொல்லலடா. அகமதாபாத் ஸ்டேடியத்திலயும் ரன் அடிக்கிறான், மத்த ஸ்டேடியத்திலயும் ரன் அடிக்கிறான்னு சொல்றோம். ஓகேவா? அகமதாபாத் ஸ்டேடியம் 400 ரன் அடிக்கிறான் ஒரு சீசன்ல. பாக்கி எல்லா ஸ்டேடியம் 200 ரன் அடிக்கிறான். அதான் அவன் மட்டும் 400 அடிக்கிறான். பாக்கி எல்லாத்தையும் 200 ரன் அடிக்கிறான். தவறான ஸ்டாட்ஸ். ஓகேவா? நீ எடுத்து பாரு ஜிடி எடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபில யார் அடிச்சு கொடுத்தா? எங்க அடிக்கிறோம்? பேட்டிங் ட்ராக்கோ பவுலிங் ட்ராக்கோ பேட்ஸ்மேன் ரன் முக்கியம், அவ்வளவுதான். விட்டுடுங்க. எங்க அடிக்கிறான் இந்த பாயிண்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலிங் ட்ராக்னு இருக்க ஒரே பிட்ச் எனக்கு தெரிஞ்சு எக்கன்னா ஸ்டேடியம் தவிர இந்த ஐபிஎல் வேற எதுவுமே எனக்கு தெரியல. வேற எந்த ஸ்டேடியம் இருக்குன்னே தெரியல. எக்கன்னா மேபி வந்து ராஜ்கோட் ஸ்டேடியம் ஒரு இது சொல்லலாம். அவங்க ராஜ்கோட்ல போய் விளையாண்டா தெரியும் எப்படி விளையாடுறாங்க. வேற எந்த எல்லா ஸ்டேடியமும் 200 ரன் வந்து ஈஸி. 200 ரன் வந்து நார்மல் பார் ஸ்கோர். இப்ப இருக்க ஐபிஎல் 200 ரன் எல்லாரும் அடிக்கிறாங்க. சரி, ஓகே, அவ்வளவு இந்த மேட்ச். இப்ப இன்னும் உங்க ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே இருக்கீங்களா? சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாதுன்னு என்ன வச்சுக்கோங்களேன். நான் சிஎஸ்கே ஜெர்சி போடவே மாட்டேன், தொடவே மாட்டேன். நான் போட்டுட்டு போறேன். நீங்க ப்ரோ, விக்கி ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே குவாலிஃபை ஆகுமா ஆகாதா? சிஎஸ்கே ஆகாது, மும்பை தான் ஆகும். நான் கேட்ட கேள்வி இல்ல ப்ரோ. சிஎஸ்கே குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்ல வாய்ப்பே இல்லடா. கிடையாது. ஏபி 50-50 தான். இன்னும் கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆயிடுவாங்கங்கிற சொல்ற அளவுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வரல. ஏபி கரெக்ட்டா பாயிண்ட் புடிச்சு கரெக்ட்டா பேசிட்டு போயிடுறாங்க. எப்பொழுதுமே இந்த குரூப்லயே ஏபி வந்து எப்பொழுதுமே 4 பாயிண்ட் பேசினாலும் நறுக்குன்னு 4 பாயிண்டா இருக்கும். அது வந்து பாசிட்டிவாவும் பேசுறாரு, நெகட்டிவாவும் பேசுறாரு. கரெக்டா இருக்கு. 4வது பேச போய் நறுக்குன்னு உட்கார்றோம் நாங்க. அதான் என்னோட கருத்து. 4வது பேச போய் உட்கார்றோம். ஏபி காத்துக்கிட்டே இருப்பான். நறுக்குன்னு கேப்போட பண்றீங்களா டேய்? கேப்புக்காக வெயிட் பண்ணி நொந்து போயிடுறேன். இன்னொரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணோம். ஆனா நினைக்கிறேன் தொடர்ந்து 5வது மேட்சா சிஎஸ்கேட பவுலிங் வந்துட்டு கிளிக் ஆகுது. கான்ஸ்டன்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, குர்ஜப்னீட்டோட ரோல் வந்துட்டு இந்த டீம்ல வந்து கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பேட்டிங் வந்துட்டு நம்ம டெய்லண்டர்ஸ் வந்து கொஞ்சம் இல்லாதப்போ வந்துட்டு இம்பாக்ட் யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ண வேணாமா, யாரோ யூஸ் பண்றது ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, குர்ஜப்னீட்டுக்கு பதிலாக ராமகிருஷ்ணா கோஷையோ இல்ல வீரையே கூட லெவல்ஸ்ல ஆடலாம், அதாவது 15ஸ்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன் அப்படின்னா, இப்போ இவன் அகில் ஹுசைன் வந்து பவர் பிளேல 2 ஓவர் போட்டுறான், பிளஸ் மிடில் 2 ஓவர் போடுறான். பட் மிடில் ஓவர்ஸ்ல வந்து 100க்கு வந்து 4 ஓவர் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னன்னா 2 ஓவர் ஜேமி வாட்டரோட பேர் பண்ணாங்க. அந்த ஜேமி வாட்டன் 2 ஓவர் 100 ஃபர்ஸ்ட் போட்ட 2 ஓவர் பேர்ல பாத்தீங்கன்னா ஜேமி வாட்டனும் அடி வாங்கினா, 100 அடி வாங்கலாம். அகில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகி விக்கெட்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஸோ வீர் இருந்தா அப்படின்னா நம்ம இன்னும் வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ண முடியும். அது இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் ராமகிருஷ்ணா கோஷ் ஆனாலுமே வந்துட்டு பேட்டிங் டெப்த் கொஞ்சம் கிடைக்கும் குர்ஜப்னீத் கம்பேர் பண்றப்போ. ஒஸ்ட் பேட்டிங்னு சொல்ல முடியாது. he can able to hit the six. அந்த அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன் தான் வச்சுக்கோனா. என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, தலைவன் வந்து ஒரு 6.2 அந்த ரேஞ்ச் ஹைட்ல இருக்கான். அந்த பவுன்சி வந்து கொஞ்சம் இங்க இந்த இடத்துல ஏத்துறாங்க. நீங்க நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரோ. நீங்க வான்கடே ரெட் சாயில வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணா 7 ரன் தான் கொடுத்தான் 2 ஓவர். ஏன்னா நீங்க எப்பொழுதுமே வந்து அகில் ஹுசைன் கிளிக் ஆமா 100 வந்து கிளிக் ஆமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஓவர் டீம் எல்லாருமே வந்து 100% கிளிக் ஆவாங்கிறது டவுட். அந்த இடத்துல வந்து இவனை மாதிரி ஒரு ஆள் இருந்தானா மேல ஏத்தி ஓட்டுற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நல்ல வேரியேஷன் வச்சிருக்கான் அந்த சிங். அதுதான் ஒரு பெரிய நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இன்னைக்கு முகேஷ் சௌத்ரிக்கு 4 கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, அவனுக்கு ஏர்லியா பால் ஸ்விங் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லா மேட்சும் அவனுக்கு 4 ஓவர் கொடுக்க முடியுமாங்கிறது டவுட் தான். போன மேட்ச் பார்த்தா 2 கட் பண்ணிட்டாங்க. அந்த குர்ஜப்ரீத்தோட எக்ஸ்ட்ரா 2 ஓவர் தான் இன்னைக்கு முகேஷ் சௌத்ரி கொடுத்துட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். எல்லா மேட்சுமே முகேஷ் சௌத்ரி கொடுக்க முடியாது. பால் ஸ்விங் அவர் நின்றுச்சு, நீ வேன்குள்ளே ஆச்சு, அதனால கொடுத்தாங்க. தெரியல. பேட்டிங் டெப்த் தான் அகில் ஹுசைன் வரையும் இருக்கே. பேட்டிங் டெப்த் இதுக்கு மேல பேட்டிங் டெப்த் இருக்குடா. நான் என்ன சொல்றேன்னா, குர்ஜப்னீத்துக்கு நீங்க 2 ஓவர் தான் கொடுத்தாங்கன்னு ஏபி சொல்றான்ல.
அவனோட எக்ஸ்ட்ரா 2 ஓவர் தான் முகேஷ் சௌத்ரி போட்டா நான் சொல்ல வரேன், எனக்கு ஸ்விங் ஆனதுனால. இல்லன்னா அவனுக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவனுக்கு நீ வந்து பவர் பிளே முடிஞ்சு கொடுக்கறது வேஸ்ட் தானே. நீ பவர் பிளே முடிஞ்சு 2 ஓவர் போட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா சொல்லிருங்க ப்ரோ, நீங்களே சொல்லிருங்க. இல்ல ஆக்சுவலி இப்போவும் அந்த சென்னை பவுலிங் லைனப்ல கன்ஃபார்மா இவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படி யாருமே கிடையாது. எப்ப வேணாலும் அடி வாங்கலாம். அதனால பேக்கப்ல இருக்கு நல்லதான், இருக்கு நல்லதான், டீம் நல்லது. எப்ப வேணா ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணலாம், ஷிஃப்ட் பண்ணி போடலாம். இல்ல குர்ஜப்ரீட்டுக்கு பதிலா நான் ஒரு பியூர் பேட்டர் போகணும்னு சொல்ல, ஏபிள் பவுலர் தான் நான் சொல்றேன், கோஷ் ஆர் வீர். இன்னொன்னு என்ன அப்படின்னா மறந்துட்டான்டா, நீங்க சொல்லுங்க. இன்னொன்னு என்னன்னா முகேஷ் சௌத்ரி வந்துட்டு இன்னைக்கு அவன் போட்ட லைனல் லென்த் நல்லா டிஃபரன்ஸ் இருந்துச்சு. கலீல் வந்து பவர் பிளேல என்ன லென்த் போட்டுட்டு இருந்தானோ அந்த இது போட்டான், உடம்பு ஒட்டியே போட்டான், உடம்பு ஒட்டி குட் லென்த் பால் போட்டான், வித்து கொடுக்கல. ஸோ அதுதான் இன்னைக்கு அவனோட சக்சஸோட காரணம்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அவனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுவோம். நேற்று அவங்களோட அம்மா இறந்துட்டாங்க, இன்னைக்கு வந்து மேட்ச்ல வந்து பெரிய விஷயம். அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் நம்ம வந்து எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அது ஒன்னே ஒண்ணு என்னன்னு தெரியல, சிஎஸ்கேக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் அந்த பவர் பிளேல ஸ்விங்கா போடுற பவுலர் வந்து எல்லா சீசனும் கரெக்டா ஒருத்தவங்க நல்லா போட்டு கொடுத்துடுறான்டா. போன சீசனும் கலீல் அஹ்மத் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, இந்த சீசனும் கலீல் அஹ்மத் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, அதுக்கும் முன்னாடி சீசன் முகேஷ் சௌத்ரி கரெக்டா உள்ள வந்தான், கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணான். அதுக்கு முன்னாடி தீபக் சாகர் உள்ள வந்தான், தேஷ்பாண்டே நடுவுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணான் நல்லா. அதுக்கு முன்னாடி வந்து தீபக் சாகர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். ஸோ அவங்கள்ட்ட வந்து இதை வந்து யார்கிட்ட நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னு தெரியல. எப்போ ஒரு ஸ்விங் பவுலர் இதுக்கு முன்னாடி அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னா தெரியாது. சிஎஸ்கேக்குள்ள வந்தாலே 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா விட மச் இம்ப்ரூவ்டா தெரியுறான் முகேஷ் சௌத்ரி. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்விங் கண்டிஷன் நல்லா போடும், மத்த இடத்துல கூட உரிச்சிருவாங்க. அந்த சீசனும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணான் அவன். அந்த சீசனும் யாருக்கும் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா தான் உள்ள டீமுக்குள்ள வருவான். ஓகேவா, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஆக்சுவலா இன்னைக்கு டிகாக்கு போட்ட 4 பால் போட்டிருப்பான், ஃபர்ஸ்ட் 4 பால் ஒரே லென்த் ஒரே இடத்துல அடிச்சு போடுவான். அந்த 4 பால் கொடுக்கல கிடையாது, அவன் எல்லாமே கட் பண்ணி அடிக்கலாம்னு பார்ப்பான், எதுவும் பண்ண முடியல. கரெக்டா அந்த பாலை வந்து லெக் சைடு அடிக்க போய் இன்சைட் ஆயிடுச்சு. லைக் அதுதான் லைக் ஒரு பால் லைட்டா மிஸ் ஆனா கூட அவன் வந்து 6 அடிச்சிருப்பான். ஆனா லென்த் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து சக்சஸ் ஆச்சுன்னா சிஎஸ்கேக்கு பெட்டரா இருக்கும். இன்னொன்னு கேப்டன்சில இன்னைக்கு ஒரு பாராட்டு கொடுக்கலாம். லெப்ட் ஹேண்ட் இருக்கப்ப அகில் ஹுசைனுக்கு ஓப்பனிங் பவுலிங் கொடுத்தது வந்து ஒரு பாராட்டு, திலக் வர்மா இருக்கிறப்ப பவுலிங் கொடுத்த ஒரு பாராட்டு. இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல. 2 வருஷம் பார்க்காத விஷயத்தெல்லாம் பாக்குறோம். ஸ்பின்னர்ஸே கம்ப்ளீட் பண்ண 8 ஓவர் அதிசயம். ரொம்ப வருஷம் கழிச்சு நினைக்கிறேன். ஆமா, லெப்ட் ஹேண்ட் இருக்கப்ப நான் நினைச்சா முதல் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா கொடுத்தா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க ஆப்போசிட்ல வந்து விக்கெட் தான், பட் திலக் வர்மாவோட விக்கெட்டையும் எடுத்தான், நல்லா போட்டான். ஒரு பாசிட்டிவ்ஸ் இதே லைனா போட இப்படியே போகலாம். மேபி வந்து கார்த்திக் சர்மா மட்டும் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவன் ஏதோ செம்பல் பால் பிளேயர் மாதிரி இருக்கான். அவனுக்கு அடிக்க பேட்லயே படல மாட்டுது, கண்ணா பிள்ளாடு சுத்துறான். அப்புறம் ஸ்டொக் வச்சு நம்ம ஒரு 6 அடிச்சுட்டு 2 பால் டொக்கு வைக்கிற மாதிரி டொக்கு வச்சுட்டு இருக்கான். அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். நீங்க அவனை மட்டும் மாத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தலையை இறக்கி விடுவேன் நீட்டா. தலை அவைலபிளா இருக்கணுமே, அப்பதான் அதை பத்தி நம்ம யோசிக்க முடியும். எனக்கும் அந்த வைப் இருக்கு. முதல் மேட்சே சொல்லிட்டேன், தலை ஆல்ரெடி தோனி ரிட்டையர்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நாங்க போன வருஷமே போய் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதுக்குதான் அவங்க வந்து ரோர் ஈவென்ட் எல்லாம் வச்சு தலைய பெருசா கவனிச்சுட்டாங்க. லாஸ்ட் வரையும் வரேன்னு சொல்லிட்டு 14வது மேட்ச் வந்து ஹைடா பாய்ஸ் பாப்போம், இனிமே அடுத்த ஐபிஎல் வந்தா சந்திக்கலாம் அப்படின்னு அப்படின்றான். மென்டார்லாம் வரமாட்டான் ப்ரோ, வீட்டுக்கு போயிடுவோம். சிஎஸ்கேக்கு அப்பெல்லாம் இல்ல, மென்டார் கிடையாது. சிஎஸ்கேல ஒரு பொசிஷனுக்கு தலைவன் உள்ள இறங்கிடுவான். கோச்சுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கோச்சு என்றென்றும் சாவர் வரைக்கும் ஸ்டீபன் பிளெமிங் அப்படி சொல்லல. மென்டார் வெளிய வந்துருவான்டா உள்ள. சும்மா வந்திருப்பாங்கல்ல, இப்ப சச்சின் இருக்காருல்ல, அந்த மாதிரி. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தோனி உள்ள ஐகான். அவ்வளவுதான். சரி, ஓகே. வேற எந்த மேட்சை பத்தி பேசணும்? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், தோனி வந்துட்டு ஒரு மெகா ஆக்ஷன்ல ரீடைன் ஆயிட்டா அப்படின்னா அந்த சைக்கிளை முடிக்காம போக மாட்டான். இது வந்து நானும் மணி பல வருஷமா பேசிட்டு இருக்கேன். மணி போன சைக்கிளோடய போயிடுவான்னு சொல்லி சொன்னான் போல. இந்த சைக்கிள் ரீடைன் 4 crore ரீடைன் ஆனப்பே சொல்லிட்டேன் சைக்கிள் ஆடிட்டு தான் போவோம் அப்படின்னு. விளையாடுறானோ இல்லையோ அதுக்கு நம்ம எதுவும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. 11th இருப்பானோ 15th இருப்பானோ, பட் ரிட்டையர்மெண்ட் நெக்ஸ்ட் இயர் தான் நான் சொல்லுவேன்.
சரி ஓகே. அலாங் வித் ரோஹித் 2 பேர் ரிட்டையர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்க தலைவன் கிளம்புறான்னு கிளம்பிடுவான்னு தோணுது இந்த வருஷமே எனக்கு தெரிஞ்சு.